கண்டுகொண்டிருக்கின்ற சித்தர் மகான் சங்கரலிங்க சுவாமிகள் பல்வேறு அற்புதங்களை தாங்கி நிற்கின்ற ஒரு மகான். வருகின்ற ஏழைகளுக்கெல்லாம் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு மகானாகவும், நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் செய்கின்ற பெரிய அற்புத சித்தராகவும் இந்த உளுந்தூர்பேட்டை மக்கள் எல்லோரிடமும் காட்சி கொடுக்கின்ற ஒரு அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் வடிவமாக இருக்கின்ற சித்தர்பீடம் நம்முடைய மகான் சங்கரலிங்க சுவாமிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். சாமிகளுக்காக பூ தொடுப்பு பெரியவாலாம் இணைந்து சங்கரலிங்க சுவாமிக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளையும் சங்கரலிங்க சுவாமிக்காக செய்து எல்லோருமே இங்கே தங்கியிருக்கின்ற ஒரு பெரும் பாக்கியங்களை சங்கரலிங்க சுவாமிகள் கொடுத்திருக்கிறார். சாமிக்கிட்ட வரவாலாம் வேண்டுதலோடு வரக்கூடிய பூக்கள் மாலைகள் எல்லாம் தொடுத்து அலங்காரம் செய்வதற்காக அம்மாமார்கள் முதியவர்களை எல்லாம் சுவாமிகிட்ட பாருங்கள் ஒரு ஆனந்தமான ஒரு காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். தவமுனிவர் சித்தர் சங்கரலிங்க சாமிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். காண்றவங்க நம்ம கூடயே இருக்க வேண்டும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இப்பதிவை கேளுங்க. சாமியினுடைய திருவருளை தாங்கி நிற்கின்ற சங்கரலிங்க சுவாமியினுடைய திருவருளை கண்டு கொண்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற மகான். ஓம் நமச்சிவாய என் மந்திரம் நம் வாழ்க்கையில் மாற்றுற மாதிரி சங்கரலிங்க சுவாமிகள் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி பீடம் நாம் வந்திருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே ஐயாவை புகழை பார்ப்போம். மகானிடத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திலிடம் வேண்டுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பல்வேறு அற்புத நிகழ்வுகளாக மக்கள் எல்லாம் நடக்குதுன்னு பல்வேறு வேண்டுதல் காரியங்களை சித்தர் நேரடியாக சரி பண்ணுகின்றார். எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண என் சாமின்னு எல்லா மக்களும் வணங்குறாங்க. நம்ம எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேரடியாக லைவில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். சங்கரலிங்க சுவாமிகள் திருவருள் போற்றின்னு சுவாமியினுடைய திருவருளை தாங்குவோம். நாம் கண்டு கொண்டிருப்பது சங்கரலிங்க சுவாமிகளுடைய ஜீவஸ்மாதி. இதை கண்டு கொண்டிருக்கின்றவர்களெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, கவலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, எனக்கு பல்வேறு வேதனைகள் இருக்குன்னா மகான் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஏன்னா நமக்காக உதயமான ஒரு அருள் பெரும் கருணை தனிப்பெரும் ஜோதி. இந்த முகத்தை பார்க்கும் பொழுது, இந்த இடத்தை காணும் பொழுதே நாம் செய்த தவபாக்கியம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் எப்படியோ வாழ வேண்டும் நினைக்கிறோம். சாமி மட்டும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். தன்னுடைய பார்வையின் போதே பிணிகளை தீர்த்த மகான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே சுவாமியினுடைய திருப்பதிவை கேட்டுக்கொண்டே இருப்போம். மகான் பல்வேறு பிரச்சனைகளை, நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி பல்வேறு நோய்கள் நொடிகள் கவலைகள் தீர்த்த ஒரு அதிபதி. இக்குருவை சந்திப்பதற்கு நாம் கிடைத்த பெரும்பாக்கியம். இதை கிடைக்குது. இந்த பதிவை பார்க்குறவாலாம் ரொம்ப பல்வேறு தவ புண்ணியம் செய்தவான்னு அர்த்தம். ஏன்னா சாமி தனக்கென்று வாழாமல் நாம் எல்லாம் எப்படி வாழ்கிறோம்? தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள்னு வாழ்கிறோம். ஆனால் சாமி இவ்வுலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளும் இறைவனால் படைக்கப்பட்டது. அதை அனுபவிக்கிற பாக்கியம் கொடுத்திருக்கான்னு சாமி இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை உள்ளங்களிலும் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சங்கரலிங்க சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. சங்கரலிங்க சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே சாமியினுடைய திருவருளை நாம் லைவிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். குருவினுடைய ஆசிரும், குரு நம்மோடு நம்முடைய கவலைகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய குரு அருள் நம்மை தாங்கி நம்மை வழி நடத்தவும், குரு அருளோடு நமக்கு எல்லா வினைகளும் அறுக்கக்கூடிய குரு அவருடைய திரு ஆலயங்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்ற சித்தர்கள் 18 சித்தர்களும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பாக்கியம் நம்முடைய சங்கரலிங்க சுவாமிகளுடைய திருமடத்தில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. 18 சித்தர்களையும் நாம் காணக்கூடிய பாக்கியம் நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பார்ப்போம். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எத்தனையோ சுமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை நினைக்கிறோமானா நேரத்திற்கும் டைமுக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எந்நேரமும் இறைவா இறைவா உன் திருமேனி என் மீது எப்பொழுது படும், உன் நிகழ் என் மீது எப்போ படும்னு இவெல்லாம் சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். நாம் கண்டு கொண்டிருக்கின்ற
ஜீவசமாதி சங்கரலிங்க சுவாமிகளுடைய ஜீவசமாதி உளுந்தூர்பேட்டையிலே லொக்கேட் ஆகியிருக்குது. அந்த ஸ்மாதியை நாம் ஜீவசமாதியினுடைய அற்புதங்களையும் இங்கே இருக்கின்ற அனைத்து விதங்களையும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. நாம் ஒவ்வொரு ஆலய வழிபாடுகளையும் விரைவாக மக்கள் எல்லாம் இறைவனுடைய பேர் கருணையை புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய அருளை பெற்று நீங்கள் எல்லாம் இன்பமாக வாழ வேண்டும்னு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.